அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். இன்னும் ஒன்று, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல என்று எபேசியர் 5:22 பார்க்கிறோம். அப்படியானால் இதை ஒரு ஆவிக்குரிய கடமையாக ஏற்றுக்கொண்டு மனைவி கீழ்ப்படிய வேண்டும் என்பது தெளிவாகிறது. பேதுரு எழுதின நிருபத்திலே சாராளை ஒரு உதாரணமாக உபயோகிக்கிறார். சாராள் ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்தது போல மனைவிமார் கணவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கூறுகிறார். 1 பேதுரு 3:6 சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள் என்று கூறுகிறார். சாராளின் அனுபவத்தை எடுத்து பார்ப்போமானால், சாராளின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 16 சாராள் ஆபிரகாமை பார்த்து 2 நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால் சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான் என்று எழுதியிருக்கிறது. ஆதியாகமம் 21 12 தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம், ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள் என்று கூறுகிறார். இதிலிருந்து என்ன தெளிவாகிறது? சாராளுடைய வார்த்தைகளை ஆபிரகாம் கேட்டார். அவளை அடிமை பெண்ணை போல நடத்தவில்லை. கீழ்ப்படியுங்கள் என்று மனைவிமாருக்கு கர்த்தர் சொல்லும்பொழுது அவர்கள் அடிமைகளாயிருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. அவர்களோடு கலந்து ஆலோசித்து கணவர் முடிவு செய்ய வேண்டும். அவர்களுடைய சொற்களையும் கேட்க வேண்டும். பேதுரு தம்முடைய 1 நிருபத்திலே மனைவிகள் கணவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று போதிக்கிறார். ஆனால் இந்த கீழ்ப்படிதலை பற்றி எழுதும்பொழுது அவர் முக்கியமான ஒரு சத்தியத்தை வலியுறுத்தி தருகிறார். 1 பேதுரு 3 5, 6 பூர்வ காலத்து பெண்கள், பழைய ஏற்பாட்டு பெண்கள் எப்படி தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று அதை உதாரணமாக கூறுகிறார். பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால், நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள் என்று கூறுகிறார். சாராளின் ஆவிக்குரிய சந்ததியாராய் பெண்கள் இருக்க வேண்டும், மனைவிமார் இருக்க வேண்டும் என்று இங்கு கூறுகிறார். ஆனால் சாராளின் மாதிரியை, உதாரணத்தை எடுத்து பார்ப்போம். சாராள் ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்தாள். ஆபிரகாம் ஊர் என்கிற அந்த நாட்டை விட்டு கானான் நாட்டுக்கு வந்தபொழுது சாராள் அவரை பின்பற்றினாள். இன்னும் எகிப்துக்கு போகும்பொழுது அவருடைய சகோதரி என்று தன்னை சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று ஆபிரகாம் சொன்னபொழுது அதற்கும் கீழ்ப்படிந்தாள். இப்படி எல்லாவற்றிலும் ஆபிரகாமுக்கு உடன்பட்டு இணங்கி கீழ்ப்படிந்தாள். அதே சமயத்திலே ஆபிரகாமுக்கு அவள் அடிமையாகி விடவில்லை. அவளுக்கென்று சொந்த சித்தம் இருந்தது. அவள் தன்னுடைய சிந்தனையை பயன்படுத்தினாள், சிந்தித்தாள். அவளும் பேச வேண்டியதை பேசினாள். இதை நாம் ஆபிரகாமின் வரலாற்றில் இருந்து அறிந்து கொள்கிறோம். ஆதியாகமம் 16 எடுத்து பாருங்கள். 1 ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு சந்ததி வரும் என்று வாக்கு பண்ணியிருந்தார். பிள்ளை பிறக்கும் என்று கூறியிருந்தார். ஆனால் அநேக ஆண்டுகளாகியும் பிள்ளை பிறக்கவில்லை. சாராய் ஆபிரகாமை நோக்கி 2 கூறினதை பார்க்கிறோம். நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால் சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். சாராயின் வார்த்தையை ஆபிரகாம் மதித்தார். அவளை ஒரு தனி நபராக அவர் கருதினார், அடிமையாக கருதவில்லை. அவளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, மனைவிமார் கணவன்மார்க்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் கூறும்பொழுது கணவன்மார் சர்வாதிகளாகிவிட வேண்டும். அவர்கள் தங்கள் மனைவிமாரை அடிமைகளாக நடத்த வேண்டும். அவர்கள் சொல்தான் எதிலும் செல்லும் என்று நாம் கருதிவிட முடியாது. கணவனும் மனைவியும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து முடிவுக்கு வர வேண்டும். வேதம் கூறுகிறது, நீ எனக்கு கீழ்ப்படிய வேண்டும்,
ஆகையினால் நான் தான் தீர்மானம் செய்வேன், என் சொல் பேச்சுப்படி எல்லாம் நடக்க வேண்டும், என் பிள்ளைகளும் என் சொல் பேச்சுப்படி நடக்க வேண்டும், என் மனைவியும் என் சொல் பேச்சுப்படி நடக்க வேண்டும் என்று சர்வாதிகாரிகளாய் இருமாப்புடன் நடந்து தங்கள் குடும்பத்தை பாழ்படுத்தின ஆண் மக்கள் நம் நடுவில் இல்லையா? இது தவறாகும். வேதத்திற்கு முரணாக விரோதமாக செல்வதனாலே இந்த விளைவுகள் ஏற்படலாம். கணவனும் மனைவியும் சேர்ந்து தீர்மானம் செய்ய வேண்டும். குடும்பத்திற்கு தலைவர் கணவர்தான், ஆனால் அவர் மனைவியுடைய வார்த்தைகளையும் கேட்க வேண்டும். இதை ஆபிரகாமின் வாழ்க்கையில் இருந்து அறிந்து கொள்கிறோம். பிற்பாடு இதே அதிகாரம் 6வது வசனத்திலே ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். மறுபடியும் ஆபிரகாம் சாராயை மதிக்கிறார். அவளை ஒரு தனி ஆளாய் மதித்து அவளுடைய விருப்பத்திற்கு இடம் கொடுக்கிறார் என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. இன்னும் தேவதூதர் வந்து அவளுக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று சொன்னபொழுது சாராள் அதை கேட்டு நகைக்கிறாள். ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில் இதை பார்க்கிறோம். 12வது வசனம், சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். ஆண்டவர் இதை கவனிக்கிறார். சாராய் நகைத்ததென்ன என்று கேட்கிறார். 15வது வசனத்திலே சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். சாராளும் விசுவாசிக்க வேண்டும். அவளும் முக்கியமானவள். அவளை ஒரு தனிநபராய் கருதி இவ்விதமாய் அவளோடு உரையாடுகிறார் தேவன், அவளோடு ஈடுபடுகிறார். இன்னும் ஆதியாகமம் 21வது அதிகாரத்தை எடுத்து பார்ப்போம். 21வது அதிகாரம் 12வது வசனம், தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்லுவது எல்லாவற்றையும் கேள் என்று கூறுகிறார். ஒரு காலத்திலே சாராளின் சொல்லை கேட்டு நான் பாடு அனுபவித்தது போதும், ஆகையினாலே தானே இஸ்மவேல் பிறந்தான், இந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு ஏற்பட்டன என்று ஆபிரகாம் கூறியிருக்க முடியும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீ சாராள் சொல்லுவதை கேள் என்று கூறுகிறார். நீதான் சர்வாதிகாரி, உன் பேச்சுத்தான் செல்ல வேண்டும், உனக்குத்தான் என் சித்தத்தை நான் வெளிப்படுத்துவேன் என்று தேவன் கூறவில்லை. அவருடைய சித்தத்தை மனைவிக்கும் அவர் வெளிப்படுத்தக்கூடும். ஆகையினாலே கணவனும் மனைவியும் சேர்ந்து கலந்து ஆலோசிக்க வேண்டும். மனைவி சொல்வதையும் கணவன் கேட்க வேண்டும். சில குடும்பங்களிலே மனைவியின் பேச்சை கணவன் கேட்பதே கிடையாது. மனைவிக்கென்று தனி மதிப்பு கிடையாது. அவளை ஒரு தனி நபராய் ஆளாய் கணவர் மதிப்பதில்லை. அடிமையாக தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு அடிமையாகவே அவளை கருதுகிறார். இது தவறாகும். ஏன்? அவளும் தெய்வ சாயலில் உருவாக்கப்பட்டவள். அவளுக்கும் தம்முடைய சித்தத்தை ஆவியானவர் மூலமாக கடவுள் வெளிப்படுத்தக்கூடும். அவளுடைய வார்த்தைகளையும் கேட்க வேண்டும். சில சமயத்திலே பெண்களின் அறிவுரை ஆலோசனை மேலானதாக இருக்கக்கூடும், சரியானதாக இருக்கக்கூடும். இங்கே பாருங்கள், சாராள் சொன்ன வார்த்தையை கேட்கும்படி தேவன் ஆபிரகாமுக்கு கட்டளை கொடுக்கிறார். ஆபிரகாம் என்ன செய்தார்? 14வது வசனம், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான் என்று பார்க்கிறோம். அதிகாலையிலே எழுந்து தன் மனைவி சொன்னபடி ஆபிரகாம் செய்தார். ஆகையினாலே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள் என்று பேதுரு எழுதும் பொழுது, சாராள் தன்னுடைய முழு சித்தத்தையும் விட்டுவிட்டு அடிமையாகிவிட்டாள், யந்திரம் போல ஏங்கினாள் என்று நாம் கருதக்கூடாது. அவளுடைய சித்தம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆபிரகாமின் சித்தமும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகையினாலே ஒருவருக்கொருவர் இணங்குவது எளிதாயிருந்தது. குடும்ப வாழ்விலே, குடும்ப உறவிலே மனைவி கணவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் அதே சமயத்திலே கணவரும் மனைவிக்கு செவி கொடுக்க வேண்டும். நான் பேசின ஒரு கூட்டத்தின் முடிவிலே என்னை காணும்படியாக ஒரு சகோதரி தன் பிள்ளைகளோடு வந்திருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஐயா, என் குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும், எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, அதிலும் முக்கியமாக என் கணவருக்காக ஜெபிக்க வேண்டும். அவர் குடிகாரர், ஆவிக்குரிய காரியங்களில் அக்கறை கிடையாது, குடும்ப ஜெபத்திற்கு கூட வரமாட்டார், ஆலயத்திற்கும் செல்வதில்லை, இப்படி தெய்வ பயமற்றவராக குடிவெறிக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் அவருக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபியுங்கள் என்று சொன்னார்கள்.
நான் அந்த அம்மாளிடத்துல குடும்ப ஜெபம் நீங்கள் செய்கிறீர்களா என்று கேட்டேன். நான் எப்படி ஐயா செய்வது, அவர் வரமாட்டேன் என்கிறார் என்று கூறினார்கள். அவர் வராவிட்டாலும் உங்கள் பிள்ளைகளை சேர்த்து வைத்து நீங்கள் ஜெபிக்கலாமே, உங்களுடைய வாழ்க்கை குடும்பத்திலே முக்கியமானது என்று கூறினேன். அப்பொழுது தலையை குனிந்து, ஆம், நானும் பின்வாங்கி போய்விட்டேன், நான் இருக்க வேண்டிய நிலையில் இல்லை என்று அந்த அம்மாள் ஒப்புக்கொண்டார்கள். இப்படி ஒப்புக்கொண்ட அந்த சகோதரியை பார்த்து, நீங்கள் ஆண்டவரிடத்திலே மறுபடியும் சீர்பொருந்தி மன்னிப்பு கேளுங்கள், அவருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். உங்களுடைய சாட்சி வாழ்க்கை இதன் மூலமாகவும் உங்கள் ஜெபத்தின் மூலமாகவும் உங்கள் கணவரை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம், உங்கள் பிள்ளைகளையும் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறினேன். 6 ஆண்டுகள் கழிந்து மறுபடியும் அதே இடத்திற்கு கூட்டங்களுக்காக சென்றேன். அந்த சகோதரி தன் பிள்ளைகளோடு என்னை காணும்படியாக வந்தாள். இந்த சமயத்திலே அவளுடைய கணவரும் அவளோடு வந்தார். அவள் மகிழ்ச்சியோடு, துதியோடு, நன்றியோடு என்னை பார்த்து, ஐயா, இதோ என் கணவர் ரட்சிக்கப்பட்டு விட்டார், ஆண்டவர் அவரை தம்மிடமாய் இழுத்துக் கொண்டார், குடிவெறியை விட்டுவிட்டார், இப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வாஞ்சையோடு இருக்கிறார் என்று கூறினாள். எவ்வளவு உண்மையான காரியம் இல்லையா? ஆண்டவர் வாக்கு மாறாதவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று கூறினாரே, அவர் நிச்சயமாய் செய்வார். இப்படி கணவன்மார் விசுவாசிகளாய் இல்லாத சமயத்திலே மனைவிமார் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பேதுரு தம்முடைய 1வது நிருபம் 3வது அதிகாரத்திலே நமக்கு கூறுகிறார். திருமண உறவிலே இது ஒரு பிரச்சனை ஆகும். ஒருவேளை கணவர் அவிசுவாசியாய் இருக்கலாம், அல்லது விசுவாசியாய் இருந்தும் கீழ்ப்படியாதவராய் பின்வாங்கி போன நிலையிலே காணப்படலாம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 1 வசனம், மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்போது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள் என்று பேதுரு எழுதுகிறார். இதுல நாம் கவனிக்க வேண்டிய காரியங்கள், முதலாவது, போதனையின்றி அவர்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். சில மனைவிமார் எப்போது பார்த்தாலும் தங்கள் கணவன்மாரை பார்த்து குட்டி பிரசங்கங்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். இப்படி செய்கிறவர்கள் தங்கள் கணவன்மாரை கடவுளை விட்டு விரட்டிவிடக்கூடும். எப்பொழுது பார்த்தாலும் கூட்டத்திற்கு வாங்கள், அந்த ஆராதனைக்கு வாங்கள், இதற்கு வாங்கள், அதற்கு வாங்கள் என்று நச்சரித்துக் கொண்டே இருப்பாயானால், என் அருமையான சகோதரியே, உன் கணவரை நீ ஆண்டவரை விட்டு விரட்டி விடுவாய். அவரை ஆதாயம் பண்ணுவதற்கு போதனை அல்ல, உன்னுடைய வாயின் வார்த்தைகளை அல்ல, அதெல்லாம் கேட்டு அவர் சலித்து போயிருப்பார். அது மட்டுமல்ல, எவ்வளவோ வார்த்தைகளை பேசும் பெண்கள், சாட்சி கூறுகிறவர்கள், குட்டி பிரசங்கங்கள் செய்கிறவர்கள் தங்களுடைய சொந்த குடும்பத்திலே உறவுகளிலே சாட்சியாயிருப்பதில்லை. எரிச்சலின் ஆவிக்கும் பொறாமைக்கும் பெருமைக்கும் இடம் கொடுத்து விடுவது, மற்றவர்களை பற்றியெல்லாம் வீட்டிலே பேசுவது, இதையெல்லாம் பார்த்துவிட்டு கணவர் எப்படி உன் வார்த்தைகளை கேட்பார், எப்படி உன் குட்டி பிரசங்கங்களை ஏற்றுக்கொள்வார்? ஆகினாலே போதனை இன்றி நடக்கையினாலே அவர்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள் என்று பேதுரு கூறுகிறார். ஒரு சகோதரி போதகரை பார்த்து, ஐயா, நான் எப்பொழுது பார்த்தாலும் எரிச்சல் பட்டு விடுகிறேன், கோபப்பட்டு விடுகிறேன். அது மட்டுமல்ல, என் கணவரிடத்தில் ஏதாவது ஆண்டவரை பற்றி சொன்னால் உடனே அவரும் எரிச்சல் படுகிறார், என் மேல் எரிந்து விழுகிறார். நான் என்ன செய்யலாம்? எப்படி அவரை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம் என்று கேட்டாள். அதற்கு போதகர் சொன்னார், அம்மா, ஆற்றங்கரைக்கு சென்று நல்ல கூழாம் கற்கள் பொறுக்கி எடுத்து அதை கொண்டு வந்து வீட்டிலே வைத்துக் கொள்ளுங்கள். மனைவி ஆச்சரியத்தோடு போதகரை பார்த்தாள். என்ன சொல்ல போகிறார் என்று ஆவலோடு கவனித்துக் கொண்டிருந்தாள். போதகர் மேலும் சொன்னார், உங்கள் கணவர் எப்பொழுது வீட்டுக்குள்ளே வருகிறாரோ அப்பொழுது அந்த கூழாம் கற்களை எடுத்து உங்கள் வாய்க்குள் போட்டுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பேசாமல் இருப்பீர்கள். தகாத வார்த்தைகளை சொல்லி அல்லது வீணான குட்டி பிரசங்கங்களை செய்து உங்கள் கணவரை நீங்கள் விரட்டாதபடி ஆண்டவரும் காத்துக்கொள்வார் என்று போதகர் கூறினார். போதகருடைய வார்த்தைகள் அவள் உள்ளத்தில் ஆழமாய் பதிந்தன. தன்னுடைய வார்த்தைகளினாலே தன் கணவரை ஆதாயப்படுத்த வேண்டும் என்பதை அன்றைக்கு அவள் கற்றுக்கொண்டாள். பேதுரு என்ன கூறுகிறார்? உங்கள் கணவன்மார் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் உங்கள் நடக்கையினாலே ஆதாயம் பண்ணப்படுவார்கள் என்று கூறுகிறார். வாழ்க்கையின் மூலமாக சாட்சி. நம் குடும்பத்தில் உள்ள மக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு 2 காரியங்கள் முக்கியமானவை. ஒன்று, நம்முடைய ஜெபம். தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் அவர்களை மாற்றும்படியாக ஜெபிக்க வேண்டும்.
நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி மாற்றுவதற்கல்ல, நம்முடைய சித்தத்திற்கு ஏற்றபடி அல்ல, அவருடைய சித்தத்திற்கு ஏற்றபடி. ஒரு மனைவி குடிகாரரான தன்னுடைய கணவருக்காக ஜெபிக்கும்படி போதகரிடம் கேட்டுக்கொண்டாள். ஐயா, அவர் குடித்துவிட்டு எல்லா வருமானத்தையும் வீணாக்கி விடுகிறார், வீட்டு செலவுக்கு ஒரு காசும் கொடுப்பதில்லை, அது மட்டுமல்ல நள்ளிரவிலே வந்து என்னையும் பிள்ளைகளையும் அடித்து துன்பப்படுத்துகிறார், சூதாடுகிறார், இவையெல்லாம் மாற வேண்டும், இதனால எனக்கு பெருத்த அவமானம், எங்களுடைய உறவினர்கள் எல்லாரும் ஏளனமாக பேசுகிறார்கள் என்று கூறினாள். போதகர் அவளை பார்த்து, அம்மா, நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்களா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்று கேட்டார். அந்த சகோதரி ஆச்சரியப்பட்டு போதகர் எவ்விதமாக தன்னை கேட்டுவிட்டாரே என்று கலங்கி என்ன கூறுவது என்று தெரியாதபடி திகைத்தாள். காரணம் என்ன தெரியுமா? அவள் உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு தன்னை ஒப்புக் கொடுத்து குடிப்பதற்கு தன் கணவரை அறிமுகப்படுத்திவிட்டாள். பல பார்ட்டிகளுக்கு சென்று அங்கெல்லாம் குடிக்க கணவருக்கு உற்சாகம் கொடுத்தாள். இப்பொழுது கணவர் அதிக குடிவெறியராகிவிட்டார், அதனாலே அவமானம் ஏற்படுகிறது, உறவினர்கள் எல்லாரும் ஏளனமாய் பேசுகிறார்கள் என்று கண்டு அறிந்து கணவர் மாற வேண்டும், அப்பொழுது அவருக்கு சமுதாயத்திலே கனம் உண்டாகும், அவருடைய பெயர் கெடாமல் இருக்கும் என்று அவர் மாறும்படியாக அவள் விரும்பினாள். அது மட்டுமல்ல, அவர் மாறிவிட்டால் வருமானம் எல்லாம் தன் கையில் கிடைக்கும் என்று எண்ணினாள். தன்னுடைய சொந்த விருப்பப்படி அவர் மாற வேண்டும் என்று எண்ணினாள். என் அருமையான சகோதரியே, அப்படிப்பட்ட மாறுதல் உன்னுடைய சுயநலத்திற்காக ஆண்டவர் தரமாட்டார். அவருடைய மகிமைக்காக உன் கணவர் மாற வேண்டும் என்று நீ ஜெபித்தால் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். தெய்வ பயமுள்ள ஒரு மனைவி திருவசனத்திற்கு கீழ்ப்படியாத தன் கணவனை எப்படி தேவனுக்கென்று ஆதாயப்படுத்தலாம் என்று பேதுரு எழுதுகிறார். திருமண உறவை பற்றி பேதுரு தம்முடைய முதலாவது நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் முதல் 7 வசனங்களில் அநேக சத்தியங்களை தருகிறார். அதிலே ஒன்று, திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள் என்று மனைவிமாருக்கு எழுதுகிறார். ஒரு மனைவி தன்னுடைய கணவனை கிறிஸ்துவுக்கென்று ஆதாயப்படுத்த வேண்டுமானால் தன்னுடைய குட்டி பிரசங்கங்களினாலோ அல்லது சொற்களினாலோ அவரை ஆதாயப்படுத்த முடியாது. அது கடினமான காரியம். ஒருவேளை உங்களுடைய பிரசங்கங்களை கேட்டு கணவன்மார் தேவனை விட்டு அதிகமாக விலகி போய்விடக்கூடும். அதை விட்டுவிட்டு ஜெபத்தினாலும் வாழ்க்கையினாலும் அவர்களை ஆதாயம் பண்ண வேண்டும். உண்மையாகவே தேவனுடைய மகிமைக்கென்றும் அவர்களுடைய ரட்சிப்புக்கென்றும் அவர்கள் மாற வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். இது சாத்தியமாகும். ஒருவேளை கணவர் அபிசுவாசியாயிருக்கலாம் அல்லது விசுவாசியாயிருந்தாலும் பின்வாங்கி போய் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவராயிருக்கலாம். எப்படி ஆயினும் மனைவி தன்னுடைய ஜெபத்தினாலும் தெய்வ பயமுள்ள வாழ்க்கையினாலும் அவரை ஆதாயப்படுத்த முடியும். பேதுரு இதை பற்றி இன்னும் அதிகமான சத்தியங்களை கூறுகிறார். வாழ்க்கையின் மூலமாக உள்ள சாட்சி என்று பார்த்தோம். எப்படிப்பட்ட வாழ்க்கை? முதல் வசனத்தை மறுபடியும் பார்ப்போம். 1 பேதுரு 3:1, திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து என்று எழுதுகிறார். முதலாவது, மனைவியின் வாழ்க்கை கடவுளுக்கு பயந்த வாழ்க்கையா இருக்க வேண்டும், பயபக்தியோடு உள்ள வாழ்க்கையா இருக்க வேண்டும். பயபக்தியோடு என்று கூறும்பொழுது கடவுளுக்கு பயந்த வாழ்க்கை என்றும் அதை பொருள்படுத்தலாம், பணிவான வாழ்க்கை, தாழ்மையான வாழ்க்கை என்றும் அதை பொருள்படுத்தலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி கொண்டிருக்கும் மனைவி அதை பற்றி பெருமையோடு அகங்காரத்தோடு தன் கணவருக்கு முன்பாக நடந்து கொள்ளக்கூடாது. சிலர் இந்த தவறை செய்து விடுகிறார்கள். சுயநீதி உள்ளவர்களாக தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மேன்மை பாராட்டி பெருமையோடு கூட நடந்து கொள்ளும் பொழுது அல்லது பெருமையை தங்களுடைய சொற்களினாலே வெளிப்படுத்தும் பொழுது கணவன்மார் ஆண்டவரை விட்டு விலகி போய்விடுகிறார்கள். அவர்களுக்கு ஆவிக்குரிய காரியங்களிலே வெறுப்பு ஏற்படுகிறது. இதை பற்றி நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னொரு காரியம், உன்னுடைய கணவரை பற்றி மற்றவர்களிடம் ஏளனமாக தரக்குறைவாக பேசிவிடக் கூடாது. ஒரு சமயம் ஒரு மனைவி தன்னுடைய கணவர் குடிகாரராயிருக்கிறார், அபிசுவாசியாயிருக்கிறார் என்று பலரிடம் அவரை பற்றி சொல்லிவிட்டாள். எங்கெங்கெல்லாம் ஜெப கூட்டங்கள் நடக்கின்றனவோ அங்கெல்லாம் போய் தன் கணவரை பற்றி கூறிவிட்டாள்.
தன்னுடைய சபையிலும் கூட அவரை பற்றி சொல்லிவிட்டாள். அக்கம் பக்கத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் எல்லோரிடமும் விசுவாசிகளிடமும் கூறிவிட்டாள். இது கணவருக்கு தெரிய வந்தது. அவர் உள்ளத்தில் இதனாலே கசப்பு மிகுந்தது. இன்னும் அதிகமாக ஆவிக்குரிய காரியங்களை விட்டு விலகி சென்று விட்டார். ஆனால் ஆண்டவர் அற்புதமாக தெய்வ மக்களுடைய ஜெபத்தை கேட்டு அவரை சந்தித்தார். அவர் மனம் மாறினார், குணப்பட்டார். அவருடைய குடி பழக்கத்திலிருந்து விலகி ஆண்டவருக்கென்று தம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தார். அப்படி அவரிலே மாறுதல் ஏற்பட்ட பொழுது உண்மையாகவே இந்த மனைவி அதிக சந்தோஷப்படுவாள், மகிழ்ச்சி அடைவாள், தேவனை துதிப்பாள் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவளுக்கோ உற்சாகமே இல்லை, சோர்வடைந்தவளாய் காணப்பட்டாள். ஏன் தெரியுமா? இனியும் பேசுவதற்கு அவளுக்கு ஒன்றுமே இல்லை. யாரிடம் போய் இப்பொழுது கணவரை பற்றி ஜெபிக்கும்படி கேட்க முடியும்? ஆகினாலே அவள் சோர்வோடு காணப்பட்டாள். இது உண்மைதான். எத்தனையோ முறை இவ்விதமான தவறான மனப்பான்மையினாலே தங்கள் கணவன்மாரை தேவனை விட்டு விரட்டிவிடும் மனைவிமார்கள் உண்டு. ஆகினாலே பணிவான தாழ்மையான வாழ்க்கை தேவை. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆடம்பரத்தோடு பகட்டாய் வெளிக்கு காட்டிக்கொள்ளாதபடி தேவனுக்கு பயந்தவளாய் நீ வாழும்பொழுது உன் கணவனை ஆதாயப்படுத்த முடியும். அன்புக்கு நிகரானது எதுவும் இல்லை. அன்பு காட்டும் பொழுது பொறுமையோடு எரிச்சலின் ஆவி இல்லாதபடி வீட்டிலே பழகும் பொழுது அவரை ஆதாயப்படுத்த முடியும். வெளியிலெல்லாம் சாட்சி கூறிவிட்டு பக்தி உள்ளவள் போல் ஆடம்பரமாக வீண் பெருமையோடு நடித்துவிட்டு வீட்டில் உள்ள உறவுகளிலே அன்பும் பொறுமையும் காணப்படவில்லையானால் உன் கணவர் எப்படி ஆண்டவர் அண்டை இழுக்கப்பட முடியும்? உன் வாழ்க்கையில் உள்ள கவர்ச்சி அவரை ஆண்டவர் அண்டை இழுக்க முடியும். என் மனைவி இவ்விதமாய் வாழுகிறாளே, அவளில் உள்ள விசேஷம் என்ன? அவளிடத்தில் காணப்படும் ஆவியானவரின் பிரசன்னம், கடவுளுடைய பிரசன்னம் எனக்கும் தேவை என்று கணவருக்குள்ளே ஆவிக்குரிய பசியும் தாகமும் உண்டாகும்படி மனைவி வாழ வேண்டும். இப்படி வாழுவது எளிதல்ல, கஷ்டம்தான். தேவனை நம்பாத ஒரு மனிதர், அவிசுவாசியான ஒரு மனிதர், அவருக்கு முன்பாகவும் பிள்ளைகளோடு உள்ள உறவுகளிலும் பணிவோடும் பொறுமையோடும் தெய்வ பயத்தோடும் வாழ்வது இயற்கையாக உன்னால் கூடாத காரியம்தான். ஆனால் என் அருமையான சகோதரியே, ஆண்டவரிடத்திலே கிருபை பெற்று பரிசுத்தாவியானவரின் நிறைவை பெற்று அவ்விதமாக உன்னால் வாழ முடியும். அவருடைய பலத்தினாலே அது சாத்தியமாகும். ஆகினாலே அவரிடத்தில் அந்த கிருபைக்காக, அந்த வல்லமைக்காக கேள். இன்னும் இந்த வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? பயபக்தியுள்ள வாழ்க்கை என்று பார்த்தோம், கற்புள்ள நடக்கை என்று பார்க்கிறோம். தூய்மையான வாழ்க்கை, கற்புள்ள வாழ்க்கை, சொல்லிலும் செயலிலும் எண்ணத்திலும் ஆண்டவரை பிரியப்படுத்தி அவருக்கு உண்மையாக இருக்கும் வாழ்க்கை, கணவருக்கு உண்மையாக இருக்கும் வாழ்க்கை. கணவர் அவிசுவாசி என்பதனாலே, அவர் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர் என்பதனாலே நீ உன் இஷ்டப்படி வாழ்ந்துவிடக் கூடாது. அப்படி வாழ்வாயானால் தேவனை நீ கனம் பண்ணவில்லை. அவருடைய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 30வது வசனத்திலே, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று கூறுகிறார். நீ உன் வாழ்க்கையினாலே அவரை கனம் பண்ணும்போது அவர் நிச்சயமாக உன்னை கனம் பண்ணுவார். உன் கணவர் உன்னுடைய தேவனிடம் வரும்படி அவர் வழிநடத்தப்படுவார். இன்னும் இப்படிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பாக உண்மையுள்ளதா இருப்பதனாலே அவரை கனம் பண்ணுகிறது. அவர் உன் சார்பிலே செயல்படுவதற்கு அவரை தூண்டுகிறது. உன்னுடைய கணவரையும் அது ஆண்டவரண்டை இழுக்கிறது. ஏன் தெரியுமா? அவர் உன்னை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே இழுக்கப்படுகிறார். இன்னும் 4வது வசனத்தில் பேதுரு என்ன எழுதுகிறார்? அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது என்று கூறுகிறார். சாந்தமும் அமைதலுமான ஆவி, இந்த ஆவி காணப்படும் பொழுது அதுவும் கணவர் ஆண்டவரண்டை திரும்புவதற்கு ஏதுவாயிருக்கிறது. இது வெளிப்படையாக பகட்டாக காணப்படும் ஒரு குணம் அல்ல, ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் காணப்படும் ஒரு தன்மையாகும். என் அருமையான சகோதரியே, இவ்விதமாக ஆண்டவர் உன்னை நிறைத்து பரிசுத்தத்திலும் தூய்மையிலும் தெய்வ பயத்திலும் வழிநடத்தும்படி கேட்பாயா? சில சகோதரிகள், ஐயா, நாங்கள் அலங்காரமான ஆடை அணிவதும் நகைகள் போட்டுக்கொள்வதும் சரிதானா அல்லது அது பாவமா என்று கேட்டு எழுதியிருக்கிறீர்கள். நீங்கள் மட்டுமல்ல, மற்றும் சிலரும் அவ்விதமான கேள்விகளை அவ்வப்பொழுது எழுப்பியிருக்கிறார்கள். திருமறை இதை குறித்து என்ன போதிக்கிறது? பேதுரு தம்முடைய 1வது நிருபம் 3வது அதிகாரத்திலே திருமண உறவை பற்றி எழுதி வருகிறார். அதிலே மனைவிமாருக்கு சில புத்திமதிகளை, ஆலோசனைகளை கொடுக்கிறார். இது தேவன் நமக்கு தரும் சத்தியமாகும்.
இதிலே முதலாவது மனைவிமாருக்கு கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். அடுத்தபடி தேவனுக்கு கீழ்ப்படியாத கணவரை அவர்கள் ஆதாயப்படுத்துவது எப்படி என்று பார்த்தோம். ஆதாயப்படுத்திக் கொள்வது, கீழ்ப்படிதல், இந்த 2 சத்தியங்களை பற்றியும் ஏற்கனவே பார்த்தோம். மூன்றாவதாக இப்பொழுது அலங்காரத்தை குறித்து, மனைவி தன்னை அலங்கரித்துக் கொள்வது எப்படி என்பதை குறித்து பேதுரு 3வது 4வது வசனங்களிலே எழுதுகிறார். 1 பேதுரு 3:3-4. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இந்த வசனங்களை நாம் நன்றாய் கவனிக்க வேண்டும். அதிலிருந்து வேத வசனம் என்ன போதிக்கிறது, என்ன போதிக்கவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பவுலும் இதை குறித்து எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். இந்த 2 பகுதிகளிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம், முதலாவது, உண்மையான அலங்காரமானது வெளிப்படையானது அல்ல, இது உள்ளத்திற்குரியது, ஆவிக்குரியது என்பது தெளிவாகிறது. பேதுரு கூறுகிறார், சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. இப்படி தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது, மனிதருக்கு முன்பாக பகட்டாய் காணப்படாதது, உள்ளத்திற்குரியது, ஆவிக்குரியது, இதுதான் உண்மையான அலங்காரம் என்பது தெளிவாகிறது. பவுலும் இதை குறித்து எழுதும்பொழுது என்ன கூறுகிறார்? 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்திலே, நாணம், தெளிந்த புத்தி, தேவ பக்தி உள்ளவர்களுக்கென்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரியைகள், இவற்றினால் அவர்கள் தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று கூறுகிறார். 2வதாக, வெளி தோற்றத்தினாலே நாம் பக்தியுள்ளவர்கள் என்று காட்டிக்கொள்ள முடியாது. ஆகையினாலே சாதாரண ஆடை அணிந்து, வெள்ளை நிறமுள்ள ஆடை மட்டும் அணிந்து நம்முடைய பக்தியை வெளிக்கு காட்டிக்கொள்ள வேண்டும் என்று அவசியமில்லை. ஒருவேளை எளிய ஆடையும் வெள்ளை ஆடையும் அணிந்து உள்ளத்திலே அகங்காரமும் கர்வமும் உள்ளவர்களாய் அமைதியும் சாந்தமும் இல்லாத நிலையிலே காணப்படுவோமானால் அதனால் என்ன பயன்? வெளி அலங்காரம் அல்ல, வெளி தோற்றம் அல்ல முக்கியமானது. இன்னும் ஒரு சத்தியம், இதிலிருந்து மயிரை பின்னுவதும் பொன் ஆபரணங்களை அணிந்து கொள்வதும் நல்ல வஸ்திரங்களை அணிந்து கொள்வதும் பாவம் என்று வேதம் போதிக்கவில்லை. ஆகையினாலே அலங்கோலமாக, அவலட்சணமாக, வெளி தோற்றத்திற்கு கவர்ச்சி இல்லாத நிலையிலே காணப்பட வேண்டும் என்று வேதம் போதிக்கவில்லை. உண்மைதான், நாணத்தோடு, தெளிந்த புத்தியோடு, அடக்கத்தோடு ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும், அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். அதே சமயத்திலே அவலட்சணமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கவில்லை. ஆண்டவருக்கு முன்பாக அவருடைய மகிமையை காட்டுகிறவர்களாய், அவருடைய பிள்ளைகள் என்று காட்டும் அளவுக்கு நம்மை நாம் அலங்கரித்துக் கொள்ளலாம். நீதிமொழிகள் 31வது அதிகாரத்திலே நல்ல குணமுள்ள ஸ்திரீயை பற்றி எழுதுகிறார். 22வது வசனத்தை எடுத்து பாருங்கள். நீதிமொழிகள் 31:22. இரத்தன கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள், மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. 30வது வசனம், சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். ஆகினாலே சௌந்தரியமும் தேவையில்லை, அழகும் தேவையில்லை என்று கூறவில்லை. ஆண்டவர் உனக்கு அழகையும் சௌந்தரியத்தையும் கொடுத்திருந்தால் அவருக்கு ஸ்தோத்திரம். அதை குறித்து பெருமை பாராட்டக்கூடாது, அதை மற்றவர்களை இழுக்கக்கூடிய கவர்ச்சியாக மாற்றிவிடக் கூடாது. ஆனால் அதே சமயத்தில் அந்த அழகுக்கும் சௌந்தரியத்திற்கும் ஏற்றவாறு உடை உடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஸ்திரீயை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது? மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு என்று 22வது வசனத்திலே பார்க்கிறோம். ஆகையினாலே வேதம் என்ன போதிக்கிறது என்று சரியானபடி அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உண்மையான அலங்கரிப்பு ஆவிக்குரியது, உள்ளத்திற்குரியது என்பதுதான் போதனை.
எமது முகவரி சத்தியவசனம், தபால் பெட்டி எண் 55, 9 வெங்கட்ராமன் தெரு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 625002.